இந்த பணி ஓய்வு பாராட்டு விழாவிற்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், மேலதிகாரிகள், என்னோடு பணியாற்றியவர்கள், கட்சி தோழர்கள், தொழிற்சங்க பிரமுகர்கள், பொறுப்பாளர்கள், அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 25 ஆண்டு காலம் என்எல்சி நிறுவனத்திலே பணியாற்றி நேற்றோடு பணி ஓய்வு பெற்றேன். என்னோடு இளம் பருவத்திலிருந்து பல்வேறு இயக்கங்களிலும் போராட்டங்களிலும் வேலைகளிலும் பணியாற்றிய, எனக்கு உத்தரவிட்ட, என்னுடைய உத்தரவுக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய, என்னோடு பணியாற்றிய எல்லோரோடும் அவர்களுக்கு என்னுடைய ஓய்வை தெரிவிக்கும் விதமாகவும் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று விரும்பினேன், விருந்து கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன். என்னுடைய விருப்பத்தை ஏற்று வருகை தந்த உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். இந்த நிறுவனம் இன்றைக்கு நவரத்னா நிறுவனமாக தழைத்தோங்கி இருப்பதற்கு காரணம் இந்த பகுதி. இந்த பகுதி எப்படி இருந்தது என்று நம்ம யாருக்கும் தெரியாது, இப்போ இருக்கிறது தான் தெரியும். இருந்தாலும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த பகுதி ஒரு அடர்ந்த வனமாக, அடர்ந்த காடாக, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஜுராசிக் ஏஜ் என்று சொல்லக்கூடிய ஜுராசிக் காலத்திலே அடர்ந்த வனமாக, மக்கள் நடமாட்டம் இல்லாத மிருகங்கள் மட்டும் நடமாடக்கூடிய இடமாக இருந்த அந்த இடம் ஒரு விண்வீல் கல்லோ நிலநடுக்கமோ ஏற்பட்டு அத்தனை காடுகளும் உள்ளே மண்ணுக்குள்ளே புதைந்து போய் அந்த காடுகள் எல்லாம் கரியாக மாறி இன்று நமக்கு மின் உற்பத்திக்கும் பல்வேறு காரணங்களுக்கும் பயன்படக்கூடிய பொருளாக மாறி இருக்கிறது. காலத்தினுடைய மாற்றம், விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்பு. அதே நேரம் கால மாற்றத்திலே காடுகள் மறைந்த பிறகு அதன் மேல் குளங்களும் குட்டைகளும் வயல்வெளிகளும் பெரிய ஏரிகளும் சின்ன சிறிய கிராமங்களும் உருவாகி பல்வேறு மக்கள் வாழ்ந்து கொண்ட இருந்த அந்த கிராமங்களாக உருவாகிறது. அப்படிப்பட்ட கிராமங்களுடைய வளர்ச்சியினுடைய காலத்திலே பல்வேறு மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள். சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள், பல்லவர்கள் ஆட்சி செய்தார்கள், கிருஷ்ணதேவராயர் ஆந்திர பகுதியிலிருந்து கிருஷ்ணதேவராயர் வந்தும் ஆட்சி செய்தார். அப்படிப்பட்ட ஆட்சிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த பகுதிகளில் ஒன்றாக இது சோழ தேசத்திலும் சேராமல் பாண்டிய தேசத்திலும் சேராமல் சில நேரத்தில் நடுநாடாகவும் சில நேரத்தில் கிருஷ்ணதேவரையுடைய ஆட்சிக்குள்ளும் இருந்த ஒரு பகுதியாக இந்த பகுதியிலே எங்களுடைய குடும்பத்தினரும் கங்கை கொண்டான் கிராமம், இன்று சுரங்கம் ஒன்று இருக்கக்கூடிய பகுதியான கங்கை கொண்டான் கிராமம், அத்திப்பட்டு கிராமம், இங்கே எனக்கு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆரோக்கியதாஸ் அவர்கள் இருக்கக்கூடிய கூரைப்பேட்டையே ரெண்டாக இருந்தது. வேதக்கார கூரைப்பேட்டைன்றது இந்த சர்ச் இருக்கிற இடம், பைபிள், அதுக்கெல்லாம் வேதக்கார கூரைப்பேட்டைன்னு தமிழில் சொன்னாங்க. மற்றவர்கள் இருக்கக்கூடிய கூரைப்பேட்டை. இப்படி பல்வேறு கிராமங்கள் அங்கே இருந்த அந்த கிராமங்கள் எல்லாம் இங்கே நாம் பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய ஜம்புலிங்க முதலியார் போர் போட்டு கறி கிடைக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்ன உடனே அரசாங்கம், மற்ற வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த வரலாறு கறி எடுக்கப்பட்ட வரலாறு தெரியும். ஆனால் அங்கிருந்த கிராமங்கள்லாம் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போய்விட்டது. நாட்டுடைய வளர்ச்சிக்கும் மின்சார உற்பத்திக்கும் மக்களுடைய நல்வாழ்வுக்காக அந்த கிராமங்கள்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. அப்படி அஜித் படத்தில் சொல்லுவாங்கள்ல, அத்திப்பட்டு கிராமத்தை காணோன்னு. அந்த அத்திப்பட்டு கிராமம்தான் என் தாயாருடைய கிராமம். கங்கை கொண்டான் கிராமம் என்னுடைய கிராமம், எங்கள் அப்பாவுடைய கிராமம். இப்படி அந்த கிராமங்கள்லாம் காணாமல் போய்விட்டது. இன்று சுரங்க பகுதியிலே நான் வலம் வரும்போது பார்ப்பேன். நான் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கிறது. மிக பிரம்மாண்டமான இயந்திரங்கள் எல்லாம் அங்கே வெட்டி கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது, கறி வெட்டுவதை பார்க்கும்போது நமக்கே பிரமிப்பாக இருக்கிறது. ஆனால் அவதார் படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அங்கே எப்படி ஒரு அமைதியான வாழ்க்கை, இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை, குதிரையோடு பின்னா கூட குதிரை வந்து நாம் நினைக்க மனசில் நினச்சி அந்த குதிரை ஓடும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அங்கு கனிமம் இருக்கிறது என்பதற்காக பறிப்பதற்காக ஒரு கூட்டம் வரும்போது அந்த மக்களுக்கும் அவர்களுக்கும் நடைபெற போராட்டத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள்.
அப்படிப்பட்ட அவதார். அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் தெரியும் அந்த அவதார் என்னவென்று. பாதிக்கப்படாதவர்களுக்கு வளமான வாழ்க்கை. அதற்காக யாரையும் குறை சொல்லவில்லை. இது காலத்தின் மாற்றம், காலத்தினுடைய தேவை. அப்படி காலத்துடைய தேவையை உணர்ந்து எங்கள் முன்னோர்கள் தங்களுடைய நிலங்களை எல்லாம் இந்த நிறுவனத்துக்கு கொடுத்து விட்டார்கள். அப்படி பரம்பரை பரம்பரையாக சொல்லுவார்களே ஆண்ட பரம்பரை என்று. நான் பார்க்கவில்லை அவர்கள் ஆண்டதை. நான் தொழிலாளியின் மகனாகத்தான் பிறந்தேன். அந்த ஆண்ட பரம்பரையை சேர்ந்தவர்கள் தொழிலாளியாக, என் தந்தை தொழிலாளியாக மாறிவிட்டார். யோசித்து பாருங்கள். நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை விவசாயம் செய்து அந்த விவசாயத்திற்கு கிடைக்கிற பலனை கூட இருக்கிற அனைத்து மக்களுக்கும் வாரி வழங்கி அவர்களுடைய நல்வாழ்வையும் பார்த்து கொண்டிருந்த ஒரு குறிப்பிட்ட பரம்பரையை சேர்ந்தவர்களெல்லாம் இந்த நிறுவனத்தால் தொழிலாளியாக மாறக்கூடிய ஒரு நிலைமை வந்தது. ஏன், எதற்காக? இந்த நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்துக்காக. இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக என் தந்தை தொழிலாளியாக மாறி கிரேன் ஆபரேட்டராக, P&H கிரேன் ஆபரேட்டராக தன்னுடைய வரலாற்றையெல்லாம் மறந்து ஒரு உண்மையான தொழிலாளியாக, ஒரு ஊக்கமுள்ள தொழிலாளியாக, கீழ்ப்படிதல் உள்ள தொழிலாளியாக இந்த நிறுவனத்திலே பணியாற்றி பலருக்கு தெரியும். பல பக்கெட் வீல்களை எரெக்ஷன் செய்ததில் அவருக்கு முக்கிய பங்கு உண்டு. பூபதி அவர்கள் சேர்மனாக இருக்கும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்டில் இருப்பார். அழைத்து சென்று அங்கே எரெக்ஷன் நடக்கும். அப்படி என் தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது, அதோ அங்கே படமாக இருக்கிறார். என் தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்தது கீழ்ப்படிதலும் நிறுவனத்துக்கு உண்மையாக உழைப்பதையும் தான் அவர் கற்றுக் கொடுத்தார். என் தாயார் வீரத்தையும் உரிமைக்கு எதிராக நம்முடைய போராட்டத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அவருடைய இரண்டு பக்கங்களாகவும் ஒரு ஒட்டுமொத்த வடிவமாகவே உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். ஆனால் என்னுடைய பணி ஓய்வை என் தந்தையாரும் தாயாரும் கண்ணால் கண்டுகளிக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் நல்லபடியாக விரைவிலேயே என்னை விட்டு சென்று விட்டார்கள். இந்த ஆண்டு என் தாயாரும் சென்ற ஆண்டு என் தந்தையாரும் என்னை விட்டு பிரிந்து சென்றார்கள். நான் அவர்களை மிகவும் நன்றாக கவனித்து கொண்டேன். அவர்கள் மனம் குளிரும் விதத்தில் நடந்து கொண்டேன் என்பதிலே பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த மன திருப்தியும் எனக்கு இருக்கிறது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் உங்கள் தந்தையாரையோ சகோதரரையோ யாராக இருந்தாலும் ஐயோ நாம் விட்டுவிட்டோமே என்று நினைக்கார்கள். இப்பொழுதிருந்தே நேசியுங்கள், இப்பொழுதிருந்தே நன்றாக கவனிங்கள் என்று இந்த நேரத்திலே நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் NLCயிலே ஒரு தொழிலாளியின் மகனாக பிறந்தேன். என்னை கிராமத்துக்கே எங்கள் அப்பா கூட்டு போக மாட்டார். அங்கே போனால் படிக்க மாட்டாங்க, நமக்கு நிலங்கள்லாம் இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலாளியின் மகனாகவே ஒரு சாதி பேதமற்ற ஒரு சமத்துவமான ஒரு அமைப்பு முறையில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனத்திலேயே எங்களை எல்லாம் வளர்த்தார், படிக்க வைத்தார். என்னை ஒரு என்ஜினியர் ஆக்க வேண்டும் என்று நினைத்தார். அவர் என்ன, யாருக்குமே அந்த கனவு இருக்கும், முதலாளி மாதிரி நம்ம பையன் வரணும், நாம் தான் முதலாளி கீழே இருக்கோம் அல்லது அதிகாரி கீழே இருக்கோம், நம் பையனும் அதிகாரியாக வர வேண்டும் நினைத்தார். ஆனால் 1% எனக்கு BE சீட்டு கிடைக்கல. ஆனால் அதுக்கு பின்னாடி பல ஆண்டுகளுக்கு பின்பு தான் தெரியும், பின்னாடி கேஸ் போட்டு நம் முன்னாள் இயக்குனர் விக்ரமன் போன்றவர்களெல்லாம் ஐயா வீரமணி அவர்களுடைய மூலமாக வழக்கு தொடுத்து இடஒதுக்கீடு பெற்று அவங்க என்ஜினியரிங் சீட் வாங்கினேன். எனக்கு தெரியாது. நான் போய் டிகிரி சேர்ந்துட்டேன். BSc ஃபிசிக்ஸ் சேர்ந்தேன். BSc படித்து முடிச்சிட்டேன். படித்து முடித்ததுக்கு பிறகு வேலைவாய்ப்பு தேடும் போது என் தந்தை பிடிவாதமாக சொன்னார், நீ இந்த நிறுவனத்தில் தான் வேலை செய்ய வேண்டும், நம்ம ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தாலும் அதில் ஒரு தொழிலாளியாக நீ வேலை செய்ய வேண்டும், இந்த சுரங்கம் ஒன்றிலாவது வேலை செய்ய வேண்டும் அல்லது நிறுவனத்திலாவது வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எனது தந்தையார் எரெக்ஷன் யார்டில் கொண்டாந்து கான்ட்ராக்ட் தொழிலாளியாக விட்டு சென்றார். கான்ட்ராக்ட் தொழிலாளியாக பணிக்கு சேர்ந்தேன். 8 ஆண்டு காலம் கான்ட்ராக்ட் தொழிலாளியாக அங்கே பணியாற்றினேன். மேன் டு எரெக்ஷனில் பணியாற்றினேன். அந்த ட்ராக் பிளேட் வச்சதுலேருந்து ஒரு மிஷின் எவ்வளோ ஃபுல்லாக உருவாகுமோ அந்த அளவுக்கு எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் அந்த நிறுவனத்திலே அந்த விஷயங்களை தெரிந்து கொண்டேன். நல்ல ஸ்டோர் கீப்பராக போனேன். விதிவசமாக சொல்லுவாங்க, இப்போ அதிர்ஷ்டவசம்ன்றதை இப்போ நல்வாய்ப்பு அப்படின்னு தமிழில் மாற்றிட்டாங்க. நல்வாய்ப்பு, எனக்கு நல்வாய்ப்பு வேறொருத்தருக்கு கெடுவாய்ப்பாக அமைந்தது. அந்த மேன் டு மெஷின் இடிஞ்சு விழுந்துருச்சு. அப்போது அதில் எனக்கு பதிலாக 2ஆம் பணியில் இருந்த ரங்கநாதன் என்பவர் இறந்து விட்டார், ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளி. நான் தப்பி பிழைச்சிட்டேன், எனக்கு பதிலாக அவர் இருந்தனால, இல்லைன்னா இந்த மேடையில் நான் இருக்க முடியாது. அப்படி
கடினமான பணியை ஆற்றினேன். அதற்கு பிறகு அன்றைக்கு சூழல் எப்படி என்றால், கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் ஒரு பக்கம் தங்களுக்கு வேலை நிரந்தர பணி வேண்டும் என்று கேட்கிறார்கள், வாரிசுகள் தங்களுக்கு நிரந்தர பணி வேண்டும் என்று கேட்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலே நிலம் கொடுத்தவர்களும் நிரந்தர பணி வேண்டும் என்று கேட்கின்ற போது நிறுவனம் எல்லாருக்கும் பணி கொடுக்க முடியாத நிலைமை இருந்ததால் சொசைட்டி என்பதை உருவாக்கினார்கள். உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சொசைட்டியை ஆக்குவோம், இன்றைக்கி பர்மனன்ட் பண்ணுவோம். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி உருவாக்கப்பட்ட சொசைட்டியிலே HMS சங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக 15வது உறுப்பினர் எண் பெற்று சொசைட்டி மெம்பர்ஷிப் நம்பர் 15. நாங்கள் தான் முதல் சொசைட்டியை ரிஜிஸ்டர் பண்ணோம். 45 பேர் பல சங்கங்களை சேர்ந்தவர்களை இணைத்து பண்ணி இன்றைக்கு படிப்படியாக அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. இடையிலே எனக்கு நான் டிஎன்பிஎஸ்சியிலே பணியாற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சியில் போயிட்டு வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஆனாலும் என் தந்தையுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த பணியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் NLCக்கே வந்துவிட்டேன். இன்று என்னோடு பணியாற்றுவர்களெல்லாம் அண்டர் செக்ரட்டரியாக ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறார். ஆனாலும் அங்கே அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய என் தாய் தந்தையாருடைய கனவை நிறைவேற்றுவதற்காக நான் இந்த நிறுவனத்திலே பணியாற்றினேன். என்னை இந்த தொழிலாளியாக மாற்றிய என் தந்தைக்கும் இந்த நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொழிலாளருடைய கான்ட்ராக்ட் தொழிலாளருடைய கஷ்டங்கள், சொசைட்டி தொழிலாளருடைய கஷ்டங்கள், நிரந்தர தொழிலாளருடைய பிரச்சனைகள், அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் உணரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இப்படி நான் கான்ட்ராக்ட் தொழிலாளியாக 7 ஆண்டுகளும், சொசைட்டி தொழிலாளியாக 8 ஆண்டுகளும், அதற்கு பிறகு நிரந்தர தொழிலாளியிலே கடைநிலை ஊழியராக, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கராகவும், டெக்னீஷியனாக, அதற்கு பிறகு சூப்பர்வைசர் லேபர் வெல்ஃபேர் என்கூடிய அந்த பணியிலும், அதற்கு பிறகு என் தந்தையின் கனவான அசிஸ்டன்ட் மேனேஜர் HRஆக நான் பதவி உயர்வு பெற்றேன். அந்த AMHR நான் பெற்றதை என் தந்தை இருந்தார். மகிழ்வோடு அவருடைய மகிழ்ச்சியை பார்த்து கண்டுகளித்தேன். பிறகு இப்போது AEMஆக நான் பணி ஓய்வு பெறுகிறேன். இப்படி எல்லா தளத்திலையும் எல்லாருடைய நிலைமைகளையும் கண்டு பணியாற்றி இருக்கிறேன். என்னை பொறுத்தவரை சிலர் சொல்லுவார்கள், நான் வாரிசு, எனக்கு வேலை வேண்டும், இல்லை நான் வாரிசு, நான் நிலம் கொடுத்தவன், நான் கான்ட்ராக்டில் பணியாற்றுறேன், நான் AMC, நான் AMC, நான் சொசைட்டி ஒர்க்கர் என்று எந்த வரையறைக்குள் என்னை நீங்கள் கொண்டு வந்தாலும் அந்த வரையறைக்குள் நான் வருவேன். பெருமைக்காக சொல்லவில்லை. அந்த அளவுக்கு எல்லா பணியிடங்களிலும் நான் பணியாற்றியிருக்கேன். அந்த நிலையிலே பணியாற்றி என் தந்தை சொல்லிக் கொடுத்த கீழ்ப்படிதல், வேலையிலே கொடுத்த வேலைகளை சிறப்பாக செய்தல், இவற்றை நான் கற்றுக்கொண்டேன். என் தாயிடமிருந்து நான் மீண்டும் சொல்வது போல அந்த உரிமைக்காக போராடுவது, விட்டு கொடுக்காத தன்மையை என் கடின உழைப்பானையான என் தாயிடமிருந்து கற்றுக்கொண்டேன். இரண்டையுமே நான் என்னுடைய கொள்கைகளாக கொண்டிருக்கிறேன். அதே நேரம் பணியிடத்திலே முக்கியமானதை நான் கற்றுக்கொண்டது, என் தாய் தந்தையிடம் கற்றுக்கொள்ளாதது ப்ரோ ஆக்டிவ் என்று சொல்லுவார்கள். என்ன வேலை நடக்கிறது என்றால் அதிகாரி சொல்லட்டும், நாம் செய்து கொள்ளலாம், வந்தால் பார்த்துக்கலாம். அப்படி இல்லை. ஒரு வேலை நடந்தால் அடுத்தது என்ன நடக்கும், அதற்கு நம்முடைய நிலைமை என்ன, நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிலே நாம் பணியாற்ற வேண்டும் என்பதை இங்கே பணியாளர்களாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த ப்ரோ ஆக்டிவ் என்பதை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இல்லை என்றால் அதை நீங்கள் உங்களுடைய NLC நிறுவனத்தினுடைய கொள்கைகளில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த ப்ரோ ஆக்டிவ்னஸ் நம்மகிட்ட இருக்கணும். நம்முடைய பணிக்கு மட்டுமில்லை, குடும்பத்திலையும் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதற்காக நாம் செயல்படுவதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இரண்டாவது முக்கியமானது ரைசிங் ஃபார் த அக்கேஷன். பல்வேறு சூழ்நிலைகள் நன்றாக போய்கொண்டிருக்கும் போது நல்லா போகும். இதை இந்த ப்ரோ ஆக்டிவ்னஸையும் ரைசிங் ஃபார் த அக்கேஷனையும் நான் HR உயரதிகாரியிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொல்வதிலே பெருமை அடைகிறேன். இங்கே வீட்டிற்குரிய எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய CGM அவர்கள், ஜோசார் அவர்கள், அவரிடமிருந்து அந்த ப்ரோ ஆக்டிவ்னஸையும் அந்த ரைசிங் ஃபார் த அக்கேஷனையும் நான் நன்றாகவே கற்றுக்கொண்டேன். வெள்ளம் வருகிறது என்றால், ரவி புலிக்காய்ச்சல் ரெடியாக இருக்கிறதா கேண்டீனில் என்று கேட்பார். அதுதான் தயாரிப்பு நிலை, அதுதான் அதிகாரிகளுடைய தொலைநோக்கு பார்வை. ஏன்னா சுட்டுப்பட்டு கிராமத்திலிருந்தே நாம் கொடுக்க நம்ம கடமைப்பட்டவர்கள். அப்படி அந்த இரண்டையும்
2 கண்களாக கொண்டிருக்கிறேன். அதே போல் பல்வேறு பேர் பல்வேறு விஷயங்களிலே நினைப்பார்கள், இவர் தொழிற்சங்கவாதியாக இருக்கிறாரே, இவர் எப்படி இந்த பக்கம் மாறினார் என்பதெல்லாம் பல்வேறு கேள்விகளாக இருக்கும். தொழிற்சங்கத்தை பொறுத்தவரை தொழிலாளருக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளுக்காக நாங்கள் போராடி இருக்கிறோம். இதுவரை நான் எந்த மெமோவும் வாங்கியதில்லை. தொழிற்சங்க சட்டம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நான் செயல்பட்டேனே தவிர யாரிடம் எந்த அதிகாரியிடம் சண்டை போட்டதாகவோ அவரிடம் வம்புலத்ததாகவோ இது நீங்கள் பார்த்திருக்க முடியாது. ஆனால் எங்களுடைய கேட்கக்கூடிய கேள்விகள் கிடுக்கிப்பிடியாகவும் சட்டப்பூர்வமானதாகவும் உண்மையானதாகவும் இருக்கும். அப்படித்தான் என்னுடைய தொழிற்சங்க வாழ்க்கையை நான் நடத்தினேன். அதே போல் வேலையையும் தொழிற்சங்கத்தையும் ஒன்றாக இணைத்ததே இல்லை. வேலை தனி, தொழிற்சங்க பணி தனி, அரசியல் பணி தனி என்று பிரித்து நான் தனியாக சிறப்பாக செய்ததால் தான் இன்றைக்கு எல்லா பகுதியிலிருந்தும் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார். அதே போல் என்னை கேண்டீனுக்கு அனுப்பினார்கள். சரி, நிர்வாகத்திலிருந்து தேர்வு செய்து விட்டார்கள், இவர் எப்படி இருப்பாரோ தெரியவில்லையே என்று கேண்டீனுக்கு அனுப்பினார்கள். அங்கே கேண்டீனை நன்றாக சிறப்பாக கையாண்டு என்னுடைய மனத்திருப்திக்கு ஏற்ப அதிகாரியுடைய வழிகாட்டுதலின் பேரிலே நான் சிறப்பாக பணியாற்றி இன்றைக்கு ஓய்வு பெற்றிருக்கிறேன். கேண்டீன் என்றாலே ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்க, கேண்டீன் பக்கம் இந்த பெரிய அதிகாரிகள் வரமாட்டார்கள் என்றெல்லாம் நினைப்பார்கள். சுரங்கம் 1 கேண்டீன் எப்படின்னா, இன்றைக்கு வடலூரில் இருக்கிற சத்தியஞான சபையை போன்றது. அந்த அடுப்பு இதுவரை அணையவே இல்லை. இடம் மாறி இருக்கலாம், சுரங்கத்திலே வேறு பகுதிகளிலே அந்த சுரங்கம் 1 கேண்டீன் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த கேண்டீன் இதுவரை ஒரு நாள் கூட தடையில்லாமல் செயல்பட்டு 60 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால் என்னுடைய HR அதிகாரிகளுடைய தொலைநோக்கு பார்வையின் காரணமாகவும் அவர்கள் போட்டு தந்த வழியாகவும் நாங்களும் செயல்படுவதற்கு காரணமாக இன்றைக்கு அந்த சுரங்க உணவகம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் சில உப்பு இல்லை, இனிப்பு இல்லை, கொஞ்சம் வேகலை அப்படின்றதெல்லாம் வரலாம், நம்ம வீட்லேயும் வரும். ஆனால் ஒரு நாளைக்கு 2500 பேருக்கு ஒரு திருமணம் நடத்துவது போல சாப்பாடை செய்து கொடுக்கக்கூடிய அந்த உணவக தொழிலாளர்களுக்கு நான் இந்த நேரத்திலே அந்த கஷ்டப்படக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பணியாற்றிய சுரங்கம் 1 அந்த உணவகத்தினுடைய மேனேஜராக இருக்கக்கூடிய பிராங்க்லின் சாலமன் அவர்கள், அவர் இந்த நிறுவனத்தினுடைய ஒரு சொத்து, அசட்டுன்னு சொல்லலாம். அவர் இருக்கும் வரை இந்த நிறுவனத்தினுடைய கேண்டீன் மிகவும் சிறப்பாக செயல்படும், பிறகும் செயல்படும். அவ்வளோ ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு, அவ்வளோ சிறப்பாக அவர் செயல்படுகிறார். அவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேச்சு வாக்கிலேயே கேண்டீனுக்கு போயிட்டேன். எப்படி பார்த்தாலும் கேண்டீனில் தான் போய் நிற்கிற மாதிரி கண்டிஷனாக இருக்குது. இன்டர்வியூவில் கூட கேட்டாங்க, இந்த வடை எந்த ஆக்டில் வருது அப்படின்னு கேட்டாங்க. அப்படி எங்கே போனாலும் அந்த கேண்டீன் எல்லா இடத்துலையும் இருக்கும். இங்கே ஃபங்க்ஷனுக்கு வரும்போது கூட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு தான் முதல்ல பார்க்க வேண்டியது, ஃபங்க்ஷன் அப்புறம். அப்போ உணவு என்பது முக்கியமானதாக இருக்குது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னாங்க. அப்புறம் தான் எல்லாரும் உயிர் தான் உண்டி, சாப்பாடு சாப்பிட்டா தான் நமக்கு உயிர் உருவாகும். எனவே எல்லோரும் பொறுமையாக கேட்டுருக்குங்க, விட்டால் பேசிக்கிட்டே போவேன். நன்றியை நான் தெரிவிச்சுட்டு அடுத்து வரவங்க பேசலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன் நன்றி தெரிவிக்கிறதுக்கு. முதலில் என் தாய் தந்தையருக்கு இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்களுடைய நெஞ்சங்களிலே நீங்காமல் இருந்து என்னுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் அவருடைய முத்திரையை பதிக்கக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய என் தாய் தந்தையரை வணங்கி அவருக்கு முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வெறும் ஸ்லேட்டு மாதிரி தான் வந்தேன். எனக்கு எந்த கொள்கை கோட்பாடும் கிடையாது. டிகிரி படிச்சுட்டு வந்தேன். எனக்கு ஒரு முற்போக்கு அரசியலும் மார்க்சிய ஒளியையும் எனக்கு அறிமுகம் காட்டிய ராஜேஸ்வரன் அவர்களுக்கு எனது இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா படிச்சுட்டு வரவங்க எப்படி வேணால் மாறி போகலாம், தவறான வழிகளில் போகலாம். ஒரு நேர்மையான தத்துவத்தை காட்டி நேர்மையான வழியிலே நான் நடக்க வேண்டும், நேர்மைக்காக போராட வேண்டும் என்று எனக்கு வழிகாட்டிய என்னுடைய குருவாக அவரை நான் நினைக்கிறேன். அதே போல் அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை, கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் விடுதலை, இவருடைய தோழர்கள், குறிப்பாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்ற டாக்டர் சலபதி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை குறித்து கூறுகிறேன்.
ஏனென்றால் ஒரு மனிதனை உருவாக்குவது முதலில் கொள்கை கோட்பாடுகள், அவன் எப்படி வாழ வேண்டும் என்று அவன் தெரிந்து கொள்வது தான். அப்புறம் தான் வேலை செய்கிறது குடும்பத்தில் இருக்கலாம். அதனால் இன்றைக்கு ஒரு நேர்மையாக அனைவருக்கும் விரும்பக்கூடிய, நான் நினைக்கிறேன் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக இங்கே நிற்கிறேன் என்றால் அது என்னுடைய தத்துவம்தான் எனக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்வதற்கு எனக்கு எந்த அச்சமும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல் எந்த விவசாய குடும்பத்திலே, நிலப்பரப்பு குடும்பத்திலே நான் பிறந்திருந்தாலும் இங்கே ஒரு தொழிலாளியாக்கி அதிகாரியாக்கி என்னை அடகு பார்த்த என்னுடைய அதிகாரிகள் அனைவருக்கும், மூத்த அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் கான்ட்ராக்ட் தொழிலாளியாக என்னுடைய ஒவ்வொரு போராட்டங்களிலும் தோளோடு தோள் நின்ற அனைத்து கான்ட்ராக்ட் தொழிலாளர்களும் இன்றைக்கு நிலைமை மாறியிருக்கிறது. அதே அதிகாரிகள் தான் அதே மாற்றங்களோடு பயணித்து அவருடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு இன்றைக்கு ஒவ்வொருவராக ஓய்வு பெற்று கொண்டிருக்கிறார். கான்ட்ராக்ட் தொழிலாளி 5 ரூபாய் சம்பளம் வாங்கிய கான்ட்ராக்ட் தொழிலாளியை பார்த்த அதே அதிகாரிகள் இன்றைக்கு என்பீல்டிலே சிம்சனிலெல்லாம் கூட வந்து 10,000 ரூபா தான் சம்பளம் வாங்குகிறாங்க. இன்றைக்கு 20,000 ரூபாய்க்கு மேல் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நிலைமையை குறைந்தபட்ச கான்ட்ராக்ட் தொழிலாளிக்கு உருவாக்கி கொடுத்த அந்த அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இன்றைக்கு சொசைட்டியாக மாறி நிரந்தரமாக மாறி இன்று, ஏனென்றால் நான் பல தொழிற்சங்க கூட்டங்களுக்கு செல்லும்போது சொல்லுவார்கள், எங்கேயுமே ரெக்ரூட்மெண்ட் கிடையாது, கான்ட்ராக்ட் கிடையாது, இந்த கான்ட்ராக்டருக்கு நிரந்தரம் கிடையாது. ஆனால் என்எல்சி நிறுவனத்தில் மட்டும்தான் கான்ட்ராக்ட் தொழிலாளி சொசைட்டி தொழிலாளியாக மாறி சொசைட்டி தொழிலாளி நிரந்தர தொழிலாளியாக மாறக்கூடிய ஒரு நிலைமை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அந்த நிலையை உருவாக்கிய அனைத்து அதிகாரிகளுக்கும், தொழிற்சங்க தலைவர்களுக்கும், நலச்சங்க தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே ஒரு கலவரை எழுப்பி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிலைமை இந்த என்எல்சி நிறுவனத்தில் மட்டும்தான் இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல தொழிற்சங்க தலைவர்கள் என்னோடு பல்வேறு களங்களிலே, போராட்ட களங்களிலாக இருந்தாலும் சரி, நான் அதிகாரியாக இருக்கும்போது எனக்கு எதிர்முனையில் நின்றாலும் சரி, எனக்கு ஒத்துழைப்போடு சேர்ந்து பல்வேறு இயக்கங்களிலே போராடிய அனைத்து தொழிற்சங்க தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சில பேர் பல்வேறு மனம் ஆச்சரியங்களுக்கெல்லாம், இவன் சரியாக செய்யலை, தோமுசா செய்யலை, அண்ணா தோபிசா செய்யலை அப்படின்னு, இல்லை இந்த சங்கம் செய்யலை, அந்த சங்கம் செய்யலைன்னு. ஆனால் ஒவ்வொரு தலைவரும் இந்த தொழிலாளிக்காக ஏதோ ஒரு விதத்திலே அவங்களை தங்களை டெடிகேட் செய்து கொண்டு தான் போராடி கொண்டு இருக்கிறார்கள். பல்வேறு இடைவெளிகள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு அனைத்து தொழிற்சங்க தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு பணியாற்றிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் என்னுடைய உறவினர்கள், நான் ஒரு பிற்போக்கு என்று சொல்ல முடியாது, ஒரு நிலப்பரப்பு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நான் ஒரு முற்போக்கான வழிமுறையை பின்பற்றிய போது யாரும் எனக்கு எதிர்ப்பு சொல்லாமல் எனக்கு ஆதரவு கொடுத்து என்னை அந்த வழியிலே பயணிக்குவதற்கு அனுமதித்து என்னோடு பயணம் செய்த என்னுடைய உறவினர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்கிறேன். அதே போல் என்னுடைய தம்பிமார்கள், என்னுடைய முதல் தம்பி சிவகுமார், அவர் ஈபிலே ஜேஇயாக இருக்கிறார். அவர் என்னோடு எல்லா விதத்திலுமே என்னோடு ஈடுகட்டி எனக்காக எல்லாவித பாடுகளையும், ஏனென்றால் நான் மூத்தவன்ற மாதிரி ஏதோ ராஜா மாதிரி என்னை வச்சுட்டாங்க. எல்லா பணிகளையும் அவர்களே செய்வார்கள். எந்த வேலை என்றாலும் என்னை உட்கார வைத்து செய்து கொண்டிருப்பார்கள். என் தம்பிமார்களுக்கு இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் என்னுடைய தாயார் தந்தையாருக்கு நான் முன்பே நன்றி சொன்னேன். எப்பொழுதும் சொல்லிக் கொடுக்கக்கூடியதே வாயில் வந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் என்னுடைய குடும்பத்தினர், என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய துணைவியார் சிடிஓ சிவிலில் ஜேஇயாக இருக்காங்க. அவர்களும் என்னோடு நான் திருமணம் செய்து கொண்டிருக்கும் போது நான் 300 ரூபாய் சம்பளம், அவங்களுக்கு 600 ரூபாய் சம்பளம். அவங்க கான்ட்ராக்டில் ஃபீல்டு ஆஃபீஸில் இருந்தாங்க, நான் கான்ட்ராக்டில் வந்து எலெக்ஷன் யார்டில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கு நாங்கள் இந்த நிறுவனத்தினுடைய அதிகாரிகள், இந்த நிறுவனத்துடைய உழைப்பு, எங்களுடைய உழைப்போடு சேர்ந்து இன்றைக்கு நான் ஏஇஎம்மாக ஓய்வு பெற்றிருக்கிறேன், அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜராக ஓய்வு பெற்றிருக்கிறேன். அவங்க ஜேஇயாக உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் எங்களுடைய உழைப்பு, என் மூதாதையருடைய உழைப்பு, இந்த நிறுவனத்துடைய உழைப்பு, அந்த நிறுவனத்துக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் என்னுடைய கொள்கை கோட்பாடுகளிலே என்னோடு துணை நின்று எனக்கு ஆதரவாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு என்னுடைய துணைவியாருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தொழிற்சங்க இயக்கங்களிலே நாங்கள் வேகமாக பணியாற்றி கொண்டிருந்த போது என்னுடைய பிள்ளைகள் தானாகவே அவர்கள் சிறப்பாக படித்து
என்னுடைய பெரிய மகள் இன்றைக்கு எம்பிபிஎஸ் டாக்டராக இருக்கிறார். பல பேர் பிள்ளைகளை டியூஷனுக்கும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் மட்டும் ஒரு பக்கம் தொழிலாளர்களுக்கான நிலைமைகளுக்காக நான் போய்கொண்டிருந்த பொழுது என் பிள்ளைகள் தன் தந்தையுடைய முறையை பின்பற்றி அவர்களும் நன்றாக படித்து இன்றைக்கு எம்பிபிஎஸ்ஸாக எனது மகள் டாக்டராக இருக்கிறார். எனது மருமகன் ஆனந்தகிருஷ்ணன் கார் பவர் என்ஜினியராக இருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்றாலும் சொல்ல வேண்டியிருக்கிறது. மிக சிறந்த சம்பளத்திலே கோடிக்கணக்கான ரூபாய்கள் சம்பளம் பெறக்கூடிய அளவிலே இந்த இளம் வயதிலே அந்த நிலையை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். கார் பவர் என்ஜினியர் அவர். இன்றைக்கு உலக அளவிலே 8 பேர் தான் இருக்கிறாங்க பவர் என்ஜினியரிங்கில், காருக்கு பவரிங் கொடுக்கறதில்ல. அந்த பவர் என்ஜினியரிங்கில் அவரும் ஒரே இளைஞர் அவர் தான். 1.5 கோடி ரூபாய் சம்பளம் ஆண்டுக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறார் அவர். இதெல்லாம் இது சொல்லாமான்னு சொல்லிட்டேன், பரவாயில்ல. அவர் இருக்கட்டும், பரவாயில்ல, ரேஸ் பண்ணிக்கிங்க. ஆனந்தகிருஷ்ணன் சூர்யா பெயர் கூட ஒரு பொது பெயராக இருக்க வேண்டும். ஒரு ஆண் பால் பெண் பால் என்றெல்லாம் பெயர் இருக்கக்கூடாது என்பதற்காக சூர்யா என்று ஒரு பொது பெயராக வைத்தேன். ஓகே, வாங்க. அடுத்த மகள் அவங்க சிஏ படிச்சிட்ருக்காங்க. மேடைக்கு வர அவருக்கு விருப்பம் இல்லை, அவர் அங்கேயே இருக்கட்டும். இப்படி எல்லா அடுத்த மகள் சிஏ படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எனக்கு எந்த விதமான, நான் பிறந்ததிலிருந்து எந்த கஷ்டமும் இல்லை. இந்த மக்களுக்காக, இந்த தொழிலாளர்களுக்காக, இன்னும் சொல்லப்போனால் அதிகாரிகளுக்காக கூட சில நேரத்திலே நாங்கள் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்க வேண்டிய கடைசியான நபராக ஒருவரை, முதலும் கடைசியான நபரை வைத்திருக்கிறேன். கடைசியாக சொல்கிறேன், இப்படி அதிகாரிகளுக்கு கூட சில நேரத்திலே ஒரு மிகுந்த உயரதிகாரியாக இருந்தவருக்கு டிசிப்ளின் ஆக்ஷன் எடுத்தாங்க. ஏதாவது ஒரு டிபெண்ட் அவருக்கு என்கொயரி அட்டன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. யாருமே வரல. நகர தந்தை என்று சொன்னார்கள். அவரை பல்வேறு பட்டங்களை கொடுத்து பல்வேறு பயன்களை அனுபவித்தார்கள். ஆனால் அவர் மீது ஒரு டிசிப்ளின் ஆக்ஷன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. அப்பொழுதுதான் பல்வேறு பேருக்கு பல்வேறு அவரை பற்றி சிலருக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கலாம், மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். இருந்தாலும் எல்லாருக்கும் எந்த பலனும் இல்லாமல் இன்று எங்களிடையே என்எல்சியில் ஒரு முத்திரை பதித்து மறைந்த ஐபிஎஃப் செல்வராஜ் என்று சொல்லக்கூடிய எங்கள் தலைவன், எங்களுடைய தோழர், அவர்தான் அவருக்கு போய் டிசிப்ளின் ஆக்ஷனுக்கு எனக்கு ஒரு என்கொயரி அட்டன் பண்ணால் சும்மா ஜஸ்ட்டு ஒரு டிபெண்ட் வேணும், இவ்வளோ நாள் நான் இவ்வளோ பெருமையாக இருந்தேன் அப்படின்னு கேட்டபோது போட்டு, யாருன்னு எனக்கு தெரியலையப்பா, உனக்கு எந்த உதவியுமே நான் செய்யலையே அப்படின்னு இருக்கார். இருந்தாலும் பரவாயில்லை என்று ஏனென்று சொல்லப்பட்டால் ஏதோ அதிகாரிகளுக்கு எதிரானவர்கள் என்று இல்லை. அதிகாரிகளுக்கெல்லாம் எவ்வளோ பேருக்கு இன்னல்கள் ஏற்பட்ட போதும் துயரம் ஏற்பட்ட போதும் நாங்கள் எல்லாம் உதவி செய்திருக்கிறோம். அது முன்னணியாக தெரியாது. இப்படி எல்லோருக்குமே நாங்கள் உதவி செய்திருக்கிறோம். இப்பொழுதும் என்னை நான் எல்லாருக்கும் உதவி செய்பவனாக, உங்களுடைய சேவகனாக என்னை அர்ப்பணித்து கொள்ள இந்த நேரத்திலே உங்கள் முன்னால் சபதம் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரே ஒரு விஷயம், நான் கடைசியாக கேண்டீனில் பணியாற்றேன். அந்த கேண்டீனில் எனக்கு தொழிற்சங்க தலைவர் சரி எப்படி இருப்பாரோ தெரியல, அவர் கேண்டீனில் போட்டுருவோம், கொஞ்சம் சேஃபாக இருக்கட்டும், யூனியனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாங்க. அப்போ ராமச்சந்திரன் சார் தான், ஏசிஎம் ராமச்சந்திரன் அவர்கள், எனக்கு முதல்ல கொஞ்சம் அச்சமாக இருந்தார் அவர். அதுக்கப்புறம் எனக்கு எல்லா அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலே, அவர் போட்ட பாதையிலே இன்றைக்கு அந்த கேண்டீன் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்றால் திரு ராமச்சந்திரன் சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேரம் கருதி இவ்வளோ நேரம் எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்துருக்கீங்க, உயரதிகாரிகள்லாம் அமர்ந்திருக்கீங்க. அதனால் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே கடைசியாக எனக்கு எல்லா வளங்களும் இருக்கிறது. தம்பிமார்கள் இருக்கிறார்கள். என் தம்பி பாபு இருக்கிறார், அவர் அனல்மின் நிலையத்திலே பணியாற்றுகிறார். என் தந்தை யாரிடமும் போய் என் பையனுக்கு வேலை வேணும், வேலை கொடுக்கல, இந்த கான்ட்ராக்டில் என்னை சேர்த்து விட மட்டும் சொல்லி சேர்த்து விட்டார். அப்போது ஏகேஎஸ்ட்டை சொல்லி சேர்த்து விட்டார். அதுக்கப்புறம் யார்ட்டையும் போனதில்லை. அவங்கவுங்களாம் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாகவும் இதுவாகவும் தான் பணிக்கு வந்தாங்க, யாரும் இல்லை. ஆனால் பெயர் சொன்னால் ராஜுலுடைய மகனா, உங்கள் அப்பா பேர் என்னான்னு கேட்பாங்க. எப்போ என்ட்ரியில் போனால் ராஜுல, எந்த ராஜுலு, கிரேன் ஆப்ரேட்டரா? ஆப்பான். ஆஹா அப்படின்ட்டானவராச்சு, சரி உங்களுக்கு கேள்வியே இல்லை போங்க அப்படின்ட்டுருவாங்க. இப்படித்தான்
தந்தையின் பெயர் சொன்னால் விளங்கக்கூடிய அளவிலே நானும் இப்பொழுது விளங்கி கொண்டிருக்கிறேன் என்பதிலே சொல்லுவதிலே ஒன்றும் பெருமை குறைவாக இல்லை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு, அனைவருக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்துட்டு இருந்தீங்க. ஏன் நான் முதல்ல பேச ஆரம்பித்தேன்னா, பல ரிட்டையர்ட் பார்ட்டியில் பார்க்குறேன், வந்த உடனே டிப்புன்னு ஏறுறாங்க, எல்லாம் சால்வை போட்டு போயிட்டுருக்காங்க. ஒருத்தரை கேட்டேன், என்ன ஏற்புரை வழங்கினீங்களா அப்படின்னு கேட்டேன். எங்கே வழங்கினேன், மணி 10 ஆகிடுச்சு, வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னார் சந்திரசேகரன் ஒருத்தர். அந்த மாதிரி அதனால தான் நானே மைக்கை பிடிச்சிட்டா தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்களாம் பொறுமையாக கேட்டுருக்கீங்க. ஒரு 5 நிமிஷம் முடிச்சுக்கிறேன். ஆகவே என்னுடைய வரலாற்றை எல்லாம் முதலிருந்து கேட்டிருப்பீர்கள். அப்படி ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லுவதிலே எனக்கு எந்த பெருமை குறைவும் இல்லை. நான் எல்லா வளமும் பெற்றிருக்கிறேன், இப்பொழுது உங்களுக்கு அறிமுகப்படுத்தியதைப் போல. ஆகவே மீண்டும் என்னை அனைத்து மக்களுக்கும் எல்லா உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு சமூக சேவகனாக, உங்களுடைய சேவகனாக நான் என்னை அர்ப்பணித்துக் கொள்வதாக நான் முடிவு செய்துள்ளேன். உங்கள் யாருக்கு எந்த உதவி கேட்டாலும் என்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு இந்த நேரத்திலே தயாராக இருக்கிறேன் என்று உங்களிடம் உறுதி கூறுகிறேன். அதே போல் பலருக்கு பல கருத்துக்கள் இருந்தாலும் எனக்கும் ஒரு அரசியல் கருத்து உண்டு. அக்கருத்தை இந்த மேடையிலே உங்களிடம் நான் சொல்ல விரும்புகிறேன். அதிகாரியாக இருக்கும்போது அதிகாரியாக பணியாற்றினேன், தொழிற்சங்க தலைவராக இருக்கும்போது தொழிற்சங்க தலைவராக பணியாற்றினேன். இன்றைக்கு எனக்கு எந்த எல்லைகளும் இல்லை. எல்லைகள் இல்லாத மக்கள் பணியையே நான் தேர்ந்தெடுக்கிறேன். அதில் எனக்கு கொள்கை கோட்பாடாக மார்க்சிய, அம்பேத்கரிய, பெரியாரிய கொள்கை வழியிலே ஒரு சாதி ஒழிந்த சமதர்மமான ஒரு தமிழ்நாடு இந்தியா உருவாவதற்காக என்னால் முடிந்த அனைத்து பணிகளையும் இந்த மக்கள் பணியிலே என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் என்று கூறிக்கொண்டு, இதுகாரும் பொறுமை காத்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். யாரையாவது விட்டிருந்தால் அவர்கள் என் நெஞ்சத்திலே இருக்கிறார், என் மனத்திலே இருக்கிறார்கள் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.